வைகுண்டசாமி தர்ம பிரச்சார சபையினுடைய பிரதிநிதி சபையின் கூட்டத்திற்கு முன்னிலை வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் மிகு இயக்கத்தினுடைய அருமை தம்பி மாநில ஒருங்கிணைப்பாளர் ஷைன்குமார் அவர்களே, தன்னுடைய முழு உழைப்பையும் இந்த சமூகத்திற்காக செலுத்தி எங்கெல்லாம் நாடாளுமன்ற மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் ஓடோடி சென்று அதை காவல்துறையானாலும் சரி அந்த இயக்கங்களில் சென்று பேசி நடவடிக்கைகள் எடுத்து அந்த இனத்தை காப்பாற்றுகிற ஒரு மிகப்பெரிய இளைஞராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தம்பி ஷைன்குமார் அவர்களே, இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி அருமையண்ணன், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அருமையண்ணன் சைமன் அவர்களை, தோளோடு தோல் என்ற இயக்கத்தை வழிநடத்தி கொண்டு வரக்கூடிய ஷாஜன் அவர்களே, இளம் தலைவராக உருவெடுத்து வரக்கூடிய எங்களுடைய நன்மதிப்பை பெற்ற அருமை தம்பி லிஜேஷ் அவர்களை, இந்த இயக்கத்தோடு இன்றைக்கு கலந்திருக்கக்கூடிய மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே மற்றும் எங்களுக்கெல்லாம் சட்ட ஆலோசகராக இருந்து ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு அட்வொகேட் மகேஷ்குமார் அவர்களை, மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சத்யராஜ் அவர்களை, இயக்கத்தினுடைய 7 இயக்குநர்கள் ஒருவராகவும் கொல்லங்கோடு நகர்மன்றத்தினுடைய தலைவராகவும் செயல்பட்டு ஆற்றலோடு செயல்பட்டு கொண்டு வரக்கூடிய அருமையான ஜான் அவர்களை, இங்கு பெருந்தலாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய முன்னணி படை வீரர்கள் நீங்கள் அருமை சகோதரர்களை, இன்னைக்கு பிரதிநிதி சபைக்கு அதிகபட்சமாக 100 பேருக்கு தான் நம்ம அழைப்பை கொடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 75% பேர் அதில் ஆஜராக இருக்கிறார்கள். 25% பேர்கள் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையை கருதி போன் வாயிலாகவும் செய்திகளை தெரிவித்து எங்களால் இன்றைக்கு கலந்து கொள்ள முடியவில்லை, அடுத்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த இயக்கம் துவங்கப்பட்டு பல்வேறு பிரதிநிதி சபைகளை இது சந்தித்திருக்கிறது. கடந்து வரும்போது இந்த அருமறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய OMCAவில் நடைபெற்ற அந்த பிரதிநிதி சபையை நான் நினைத்து பார்க்கிறேன். சுமார் 700-800 பேரோடு மிகவும் பிரம்மாண்டமாக நடந்த ஒரு பிரதிநிதி சபை. குளுத்தரையில் நடந்த பிரதிநிதி சபைகளை நினைத்து பார்க்கிறேன். அந்த காலகட்டங்களிலே நாடார் இனத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு ஒரு பைக்கிலே காலமே ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் ஆலயத்திற்கெல்லாம் செல்வதில்லை. இந்த பைக்கை எடுத்துக்கொண்டு நானும் எனது அருமை சகோதரர் செபாஸ்டின் அவர்களும் அன்பு அண்ணன் அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளராகவும் BSTP ஒருங்கிணைப்பாளராக இருந்த சந்தோஷ் அண்ணனுமாக சேர்ந்து கன்னியாகுமரி பகுதிகள் 5 கிராமம் கன்னியாகுமரி சாமித்தோப்பு பகுதிகளுக்கெல்லாம் காலையிலே நாங்கள் கடந்து செல்வதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். பல்வேறு கிராமங்களிலே அழகான வரவேற்போடு இந்த இயக்கம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டது. சாமித்தோப்பிலே ஒரு நாடாரின மக்களுக்கு அவருடைய வீடுகள் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு மீன்பிடி துறைமுகத்தை அமைத்தார். ஐயா பாலபிரஜாதி அடிகளார் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நாகர்கோவில் கலெக்டரேட்டில் நாங்கள் போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ஆட்கள் அங்கே வந்து கூடினார்கள். போராட்டம் வெற்றி பெற்றது. இன்றைக்கும் அந்த மீன்பிடி துறைமுகம் அது துவங்க முடியாமலுடைய நிலைமையிலே இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படியாக இன ஒற்றுமையோடு பல்வேறு போராட்டங்கள், அதே போன்றுதான் ஒரு 3 கட்ட போராட்டங்களை கலெக்டரேட்டில் போட்டோம். அதில் நாம் 3 முக்கியமான கோரிக்கைகளை நாம் இன்றைக்கு வைத்திருந்தோம். ஒன்று கடற்கரையிலே வாழுகிற மீனவ மக்களுக்கு நிவாரண உதவி வழங்குவதை போன்று நம்முடைய உள்பகுதிகளில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கு, நாடாரின மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும், ரப்பர் பால் வெட்டுகிற தொழிலாளர்களுக்கும் கட்டட வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கும் அந்த மீன்பிடி தடைக்காலம் வழங்குவதை போன்று மழைக்காலங்களிலே 5000 ரூபாய் அன்றைக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். நாமும் அதை 5000 ரூபாய் கேட்டால் இன்றைக்கு 8000ஆக அந்த மக்களுக்கு உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். இதை நாம் கோரிக்கை வாயிலாக அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு
நாம் தெரியப்படுத்தினோம். அவர்களும் விதி 110 கீழ் சட்டமன்றத்திலே அதை ஏற்றுக்கொண்டு அறிவித்து அதனுடைய ஒரு கடிதம் தலைவர் என்ற முறையிலே எனக்கும் அதை தந்து நாங்கள் ஃபைல் பண்ணணும். ஆனால் திடீரென்று ஜெயலலிதா அம்மையாருக்கு ஏற்பட்ட மரணத்தின் பிற்பாடு அடுத்து வந்த அரசு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசுக்கு கவனத்துக்கு நம்ம அது சரியாக கொண்டு போய் சேர்க்கலன்னு தான் சொல்லுவோம். நாம் ஒருங்கிணைந்து அனைவருமாக சேர்ந்து, ஏன்னா இந்த மழைக்காலம் வரும்போது நம்முடைய வீடுகளிலே மிகவும் வறுமையான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. தொழில் இல்லாமல் அந்த மக்களுக்கு வழங்குவதை போன்ற 8000 ரூபாய் நம்முடைய கொத்தனாராக வேலை பார்க்கிறவர்களும் சரி, ரப்பர் பால் வெட்டுகிற தொழிலாளியானாலும் சரி, மரமேறுகிற தொழிலாளியானாலும் சரி, அந்த காலத்திலே சரியாக வேலை பார்க்க முடியவில்லை. எனவே இதை நம்முடைய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நம் அரசுக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். மீண்டும் அந்த ப்ராசஸை நாம் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசினுடைய கவனத்துக்கு சென்று அதை நாம் போராடி வென்றெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இதே போன்று அன்புக்குரியவர்களே, நம்ம பல்வேறு போராட்டங்களை போராடி பல்வேறு சாதனைகளை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, நமக்கெல்லாம் குருவாக வீற்றிருக்கக்கூடிய, நம்மெல்லாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஐயா வைகுண்டர் அவர்கள் தான் இன விடுதலைக்கான முதல் போராட்ட வீரராக இந்த மண்ணிலே அவர்கள் உருவெடுத்தார்கள். ஒரு கூட்டம் மக்கள், இந்த நாட்டை ஆண்டவர்கள், இந்த தேசத்தினுடைய எல்லா சொத்துக்கும் சொந்தக்காரர்கள், சேர சோழ பாண்டியர்களாக, அதிலும் குறிப்பாக நாமெல்லாம் சேர வம்சத்தை சார்ந்தவர்கள், இந்த தேசத்தை ஆண்டவர்கள். சூழ்ச்சியினுடைய விளைவாக நாம் அடிமைப்படுத்தப்பட்டோம், நம்முடைய சொத்து சுகங்களை இழந்தோம். உலக வரலாற்றிலேயே ஆடை உடுக்க உரிமை மறுக்கப்பட்ட ஒரு இனமாக நாம் மாற்றப்பட்டோம். அந்த காலகட்டத்திலெல்லாம் திருவிதாங்கூர் அரசாங்கத்தினுடைய கொடுமைகளை எதிர்த்து எவ்வளவு துணிச்சலோடு ஐயா அவர்கள் போராடி இருப்பார்கள் என்பதை நாம் எண்ணி பார்த்திட வேண்டும். அது கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு காலகட்டத்திலும் நாம் மறக்காமல் நம் நெஞ்சமெல்லாம் சேர்த்து பிடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் குருவாக இருக்கக்கூடியவர், நாடாரணத்துக்கு குருவாக இருக்கக்கூடியவர் ஐயா வைகுண்டர் அவர்கள். எனவே மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட நாடாரின மக்கள் ஒவ்வொருவரும் அவரை நெஞ்சோடு நாம் தாங்கி பிடிக்க வேண்டும். அவருடைய புகழை இந்த மண்ணிலே நாம் மறக்காமல் பரப்ப வேண்டும். அவர் துவங்கி வைத்த அந்த மாபெரும் போராட்டத்தை முடித்த குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்கள் 1956 நவம்பர் 1ஆம் தினம் இந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. அதற்கு பிற்பாடு இந்த இன ஒற்றுமை இருக்கிறது என்று கேட்டால் இல்லை. அன்றைக்கு ஐயா ஆனாலும் சரி, அதை தொடர்ந்து வந்த தலைவர்களானாலும் சரி, குமரி தந்தை மார்ஷல் நேசமணி ஆனாலும் சரி, குஞ்சநாடார் ஆனாலும் சரி, பல்வேறு தலைவர்கள் சொல்லுகின்ற தகவல்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களிலே அந்த தகவல் எல்லாம் பரப்பாது. பனைமரத்திலிருந்து ஒரு பனை ஏறுகிற நம்முடைய மூதாதையர் அந்த தகவலை சொல்லுவார், அது அடுத்த பனைக்கு செல்லும். அப்படியாக இந்த மாவட்டம் முழுவதுமாக சென்று அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக உருவெடுக்கும். அவர்கள் செல்லுகிற அந்த நேரத்திலே, அந்த நாளிலே, குறிப்பிட்ட நேரத்திலே நம்முடைய மூதாதையர்கள் ஒரு இடத்திலே வந்து கூடி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு வாங்கி தந்திருக்கிறார்கள். அதனால்தான் நம்முடைய சமூகம் இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. எனவே இதை மறக்காமல் இருப்பதற்காக நம்முடைய தலைமுறைகள் இந்த போராட்டங்களை மறக்கக்கூடாது. ஏனென்றால் போராட்டங்களை எப்போது நாம் மறக்கிறோமோ, அந்த தன்மானத்தை நாம் எப்போது விட்டு கொடுக்கிறோமோ, அப்பெல்லாம் இந்த மண்ணிலே நாம் அடிமைகளாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு சுமார் 5000 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் நம்மை எல்லாம் தடுப்பதற்கான ஒரு போராட்டத்தை நடத்துவோமே ஒழிய அடுத்த இனத்தை அடிமைப்படுத்த வேண்டும் என்று எப்போது நாம் கூடி சிந்தித்தது கிடையாது. எங்கேயாவது இருக்கக்கூடிய நீங்கள் யாராவது அடுத்தவனை அடிமைப்படுத்த வேண்டும், அவனுடைய சொத்துக்களை நாம் மறைத்தெடுக்க வேண்டும், அவனை மனிதனாக மதிக்கக்கூடாது என்று ஒரு நாடாரணத்தை சார்ந்த எவரும் ஒரு காலகட்டத்திலையுமே அது சிந்திக்கவும் மாட்டார்கள், ஒரு செய்யவும் மாட்டார்கள். ஏன்னா கருணை உள்ளம் கொண்டவர்கள், பனையை குலத்தொழிலாக கொண்டவர்கள், பனையம்மை கொடுக்கக்கூடிய அந்த பதநீரை குடித்து தன்னுடைய தலைமுறைகளை இந்த மண்ணிலே வாழ பெற்றவர்கள். ஆனால் இன்னொரு குறுங்கூட்டம் புத்தி வேலை செய்யாமல் இந்த மண்ணிலே தன்னுடைய உழைப்பை சுரண்டி சாப்பிடுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இனம், அவனுடைய புத்தி எல்லாம் எப்போதும் நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் இந்த மண்ணிலே அடிமைப்படுத்தி
அதனுடையாக நம்முடைய சொத்து சுகங்களையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் உறிஞ்சி தன்னை வளப்படுத்தி கொண்டு தனக்கு சேவை செய்வதற்காக இந்த மண்ணை எப்படி மாற்றலாம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். இதை மதத்துக்கு அப்பாற்பட்டு நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. மதம் நமக்கு ஒரு பொருட்டாக இருக்கவே கூடாது. அதை சிந்திக்கிற அந்த மூலையிலே வருகிறதை சட்டமாக அவருடைய அதிகாரத்தின் வாயிலாக இந்த மண்ணிலே அவர்கள் அதை பரப்பி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி 1222 நம்முடைய சொத்துக்களை எல்லாம் பறித்தெடுத்தார்களோ, 64 வரிகளை போட்டு நம்முடைய சொத்துக்களை பறித்தெடுத்து இந்த மண்ணை ஆண்ட குடி கடைசியிலே அடிமை என்கிற ஒரு பேருக்கு தள்ளப்பட்டது. கடைசியிலே சாணான் என்கிற ஒரு பேருக்கு அவன் தள்ளப்பட்டான். அதே போன்று இன்றைக்கும் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான சில செயல்முறைகளை இந்த மண்ணிலே அவர்கள் வகுத்து திட்டம் தீட்டி அதை பயன்படுத்துவதற்காக சில ஜாதிகளை கொடுத்து நம்முடைய ஜாதியை பிளந்து இந்த நர வேட்டையாடுவதற்கான ஒரு காலகட்டத்தை அவர்கள் நெருக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் இனம் காண வேண்டும், அடையாளம் காண வேண்டும். அந்த இனத்தை அடையாளம் கண்டு அதற்கு அந்த சமூகத்திற்கு நம்மை ஆட்படுத்தாதபடிக்கு நாம் ஓரணியில் திரண்டு நம்முடைய தலைமுறைகளை காப்பது நமக்கு கடமை என்பதை ஒவ்வொரு நாடாரும் நீங்கள் நெஞ்சிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களை, நெஞ்சிலே அதை எண்ணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தலைமுறைகளுக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகளெல்லாம் உயர்ந்த நிலைக்கு இன்று சென்று கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் அவர்களுக்கு உறுத்தி கொண்டிருக்கிறது. உடனே நீங்கள் நினைக்கலாம் இது கிறிஸ்தவ நாடார்கள் ஹிந்து நாடார்கள் அல்ல. அவனுடைய இன்டென்ஷன் எல்லாமே முழுக்க அது நாடார் சமூகத்தை தாக்குவது, பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை தாக்குவது, தாழ்த்தப்பட்ட இனத்தை தாக்குவதாகத்தான் அந்த அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். எனவே நம்மையெல்லாம் ஒருங்கிணைத்து வழிநடத்திய நம்முடைய குருநாதர் நெஞ்சமெல்லாம் நீட்டிருக்கக்கூடிய ஐயா வைகுண்டர் அவர்களுடைய பேரில் இந்த இயக்கம் தொடங்கி மதத்துக்கு அப்பாற்பட்டு நம்மை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி ஐயா வைகுண்டர் அவர்கள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே வருகிற ஓராண்டுக்கு தேவையான திட்டங்களை வகுப்பதற்கு வருகிற ஓராண்டுக்கு நான் இங்கே ஒரு இதை சொன்னேன், அந்த உதவித்தொகை அதே போன்று என்னெல்லாம் செய்யலாம் என்பதை நீங்களாக கூடி இந்த இடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும். அதை நாம் கூடி போராட்ட வடிவிலவோ கோரிக்கை மனு வழியாகவோ இந்த அரசாங்கத்துக்கு நாம் அதை தெரியப்படுத்தி நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும். அதே போன்றுதான் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் எல்லாம் இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்த மத்திய அரசுக்கு நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். 100 பேரை எடுக்கும்போது இந்த மண்ணிலே 54% பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விஸ்வநாத பிரதாப் சிங் அவர்களுடைய தலைமையிலே மண்டல் கமிஷனை இந்த மண்ணிலே அமல்படுத்தப்பட்டு அது இன்று சிறு துறைகளிலே அதை அமல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஐஐடி போன்ற எம்ஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் எல்லாம் இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சென்று கல்வி கற்பதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது. அதையும் தாண்டி அந்த பிள்ளைகள் அந்த நிறுவனத்துக்குள்ளே சென்றால் ராக்கிங்கள் வாயிலாக அந்த பிள்ளைகள் எல்லாம் தற்கொலை செய்ய தூண்டப்படுகிற ஒரு சூழ்நிலை இந்த தேசத்திலே காணப்படுகிறது. எனவே நடுவண் மத்திய அரசிற்கும் அழுத்தம் கொடுத்து பெரும்பான்மையாக வாழுகிற எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு 27% இடஒதுக்கீடை அனைத்து துறைகளிலும், அது கீழே இருக்கக்கூடிய பிரிவினிலிருந்து இந்த தேசத்தை ஆளுகிற ஜனாதிபதி மாளிகையில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி வரை இருக்கக்கூடிய பதவிகளில் 27% இடஒதுக்கீடை எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய தலைமுறைகளுக்கு தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் அழுத்தமாக நாம் இந்த மண்ணிலே வலியுறுத்தப்பட வேண்டும். இல்லையே நம்மையெல்லாம் அரசாங்க வேலைகளை விட்டு அப்புறப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை அப்புறப்படுத்தி அவர்களெல்லாம் மீண்டும் அடிமைத்தனத்திற்கான ஒரு வழியை நோக்கி இழுத்து செல்வதற்கான ஒரு சூழ்ச்சியையும் இந்த மண்ணில் நடைபெறுகிற அதையும் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அதே போன்றுதான் கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்பதற்கு 27% இடஒதுக்கீடை நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்ற அந்த ஒரு அழுத்தத்தை மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தமாக கொடுத்து அதையும் நாம் பெற்றெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை எல்லாம் வழிநடத்தின குமரி தந்தை மாசல் நேசமணி அவர்கள் நம்மை விட்டு கடந்து சென்று இந்த பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவருடைய அந்த தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவட்டத்தில் குறைந்து கொண்டு வருகிறது. அவர் செய்த சாதனைகளும் நம்முடைய முன்னோர்கள் சிந்தின இரத்தமும் இந்த மண்ணிலே மறக்கப்பட்டு வருவதனுடைய விளைவாக நம்முடைய தலைமுறைகள் போதைப் பொருளுக்கு தடமாறி போகிறதனுடைய விளைவாக
இன்றைக்கு இந்த உணர்வற்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம். எனவே தான் நான் சொல்கிறேன் அன்புக்குரியவர்களே, எப்படி சாராயத்தை கொடுத்து கல்லை கொடுத்து நம்முடைய முன்னோர்களிடமிருந்து நம்முடைய சொத்துக்களையும் உரிமைகளையும் பறித்தார்களோ, அதே போன்று மீண்டும் நம்முடைய இளைஞர்களுக்கு இந்த போதைப் பொருட்களை ஊட்டி நம்முடைய உரிமைகளை பறிக்கலாம் என்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அதற்கெல்லாம் கிராமம் கிராமமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அந்த அடிமைத்தனத்தின் வேர்கள் இங்கே இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு தெரியும். அந்த உடை உடுக்க மறியாமல் அந்த நம்முடைய பெண்கள் எல்லாம் பட்ட அந்த அவமானமும் ஏக்க பெருமூச்சும் அந்த பசியும் எவ்வளவு கொடுமை என்பதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வயதிற்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் அல்லது 40 வயதுக்கு மேல் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அதுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு நிச்சயம் அது தெரியாது. ஏன்னா அந்த 40 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஓரளவு பொருளாதார வசதியிலே நாடாரினம் முன்னேறிவிட்டது. ஏனென்றால் ஐயா வைகுண்டர் நடத்திய போராட்டம், குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்கள் நடத்திய போராட்டம் ஒரு உணர்வை தந்ததனுடைய விளைவாக, கல்வி என்கிற ஒரு ஆயுதம் இந்த மண்ணிலே வந்ததனுடைய விளைவாக ஒரு கட்டமாக நாம் எழுச்சிவிட்டோம். அந்த எழுச்சி வீண் போகாத இருக்கும்படியாக அதை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் நாம் இந்த சங்கத்தை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அதில் மிகவும் வேதனையோடு நான் குறிப்பிடுவது என்னவென்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நம்முடைய இனத்துல தான் ஒருங்கிணைக்கிறதுக்கு மிகப்பெரிய பாடு. ஒருங்கிணைக்க முடியல. சங்கங்கள் கட்டமைக்கப்படுகின்றன, அவங்களுக்குள்ள வருகிற பிரச்சனைகள் அந்த சங்கங்கள் நிலைகுலைந்து போகிறது. ஆனால் எங்களுடைய ஊர் பகுதியிலே, நான் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய கொல்லக்கோடு பகுதியிலே, அந்த பகுதியிலே கடற்கரைக்கும் நாடார் இருக்கக்கூடிய பகுதிக்கும் இடையிலே 15 ஈழவ மக்கள் இருக்கிறார்கள், குடும்பங்கள். வெறும் 15 ஈழவ குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சங்கத்தை வைத்துக்கொண்டு அவர்களுடைய ஒரு ஆலயத்தை வைத்துக்கொண்டு எவ்வளோ அழகாக ஒருங்கிணைந்து அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆச்சரியமாக இருக்கும். 15 குடும்பமாக இருந்து கொண்டு இந்த மீனவ மக்கள் கொஞ்சம் இவங்களோடெல்லாம் மோதுவாங்க. ஆனால் இந்த 15 குடும்பத்தை அவர்களால் அசைக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த 15 குடும்பம் ஆயிரக்கணக்கான மீனவ குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த அடக்குமுறைக்கு அவர்கள் அஞ்சி போய், இந்த 15 பேரும் ஒரு மனதாக ஒற்றுமையுடன் செயல்படுகிறார்கள். அதை தொடர்ந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 32 தண்டார் குடும்பம், தண்டார்னா அந்த மரம் ஏறக்கூடியவர்கள், இந்த ஓலை முடையக்கூடிய ஜாதியை சார்ந்த குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சங்கத்தை அழகாக வைத்துக்கொண்டு இந்த மக்கள் மத்தியிலே எவ்வளோ பயம் வேண்டி வாழ்கிறார்கள். ஆனால் நம்முடைய நாடாரின மக்கள் என்ன செய்யாங்க, அவங்க இங்கே ஏறி வரும்போது சொத்தையெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டே இருக்காங்க. அந்த இடத்தை விட்டு இடத்தை இழந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் வலுவாக இருக்கு. அது காரணம் என்றால் வலுவான சங்கம் இந்த மக்களுக்கு இல்லை. அப்படி ஒரு வலுவான சங்கத்தை கொடுத்தாலும் அதை மதத்தினுடைய பெயரை சொல்லி, நான் ஆர்சி கிறிஸ்தவர் என்று சொல்லி சாமியாருக்கு கீழே போய் நிற்பாங்க. இல்லைன்னா நான் பாஸ்டர் சிஎஸ்ஐ பாஸ்டர்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேரை பெந்தகோஸ்காரம் பிரிச்சுட்டு போயிடுவான், கொஞ்சம் பேர் ஹிந்துன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் ஐயாவளின்னு சொல்லி நாம் பிரிந்திருப்பதன் விளைவாகத்தான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, கடற்கரையில் இருக்கக்கூடிய எல்லையை இழந்து கொண்டு வருகிறோம். கடலிலிருந்து வெறும் 250 மீட்டருக்குள்ளே இருந்த இனம் இன்றைக்கு 1 கிலோமீட்டர் வரை ஆக்கிரமிப்பிச்சு, 1-1.5 கிலோமீட்டர் ஆக்கிரமிப்பிச்சு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். மொழியையும் நிலத்தையும் இழப்பது ஒரு அடிமைத்தனத்திற்கு பிற்காலத்தில் வழிவகுக்கும். அந்த பகுதியெல்லாம் உணர்வூட்டுவதற்காக நாங்கள் பம்பரம் போன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால உடனே நம்ம மட்டும் வாழணும்னு இல்லை, எல்லா சமூகங்களும் இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய எல்லா ஜாதி மக்களும் வாழ வேண்டும், எல்லாரும் உரிமையோடு வாழ வேண்டும். அதைத்தான் வைகுண்டசாமி நமக்கு அழகாக சொன்னார். தாளை கிடப்போரே தற்காப்பதே தர்மம். 18 ஜாதி மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு கிணறை வெட்டி சமபந்தி போட்டவர் வைகுண்டசாமி. ஆனால் நம்முடைய மக்கள் அதனால் மற்ற மக்களை ஒடுக்கணும் என்று நான் சொல்லவில்லை. அந்த ஒரு தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு காலகட்டத்தில் எவ்வளவோ உறுதியோடு இந்த மண்ணிலே போராடி வெற்றி பெற்றவர்கள் இன்றைக்கு ஒரு தைரியம் இழந்த சூழ்நிலையில் அந்த இடங்களை விட்டு மாறி போவதுதான் வேதனையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, மாறி வருகிற சூழ்நிலை மீண்டும் நாடாரணத்திற்கு மிகப்பெரிய சவாலாக விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அந்த சூழ்நிலையிலே நம்மை எல்லாம் வழிநடத்திய ஐயன் வைகுண்டர் அவர்கள் இன்றைக்கு கடவுளாக அவதாரமாக எடுத்திருக்கிறார். அதே போன்று குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்கள் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மை வழிநடத்துவதற்காக இந்த உலகத்திலே இல்லை. எனவே அவர்கள் விட்டு சென்ற அந்த வீரிய உணர்வோடு, அந்த போராட்ட உணர்வோடு நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். எனவே தலைவர் என்ற முறையிலே உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நாம் என்னெல்லாம் உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும், அதை எப்படி அரசாங்கத்திடம் என்று பெற்றுக்கொள்வது என்று நான் 2 விஷயத்தை தான் சொன்னேன்.
இடஒதுக்கீடை சொன்னேன், 8000 ரூபாய் உதவித்தொகையை சொன்னேன். அதே போன்று என்ன நிறைய உங்களுக்குள்ளே தான் இருக்கும். அந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் எளிமைதென்று பேச வேண்டும். டிஸ்கஷனாக விட்டு அதை ஒரு 3 கட்ட போராட்டமாக எடுத்து கலெக்டரேட்டில் போராடி இந்த அரசுகளுக்கு முதல்ல கோரிக்கை வாயிலாக தெரியப்படுத்தி, அந்த கோரிக்கை வாயிலாக தெரியப்படுத்துகிற அந்த கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றால் போராட்ட வாயிலாக தெரியப்படுத்தி அதை வென்றெடுத்து நம்முடைய சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும். இந்த போராட்டங்கள் இந்த சொல்லப்பட்ட எல்லாமே போராடி வென்றெடுத்தாலும் இது நாடாருக்கு மட்டுமல்ல. இந்த 8000 ரூபாய் கிடைக்குதுன்னு சொன்னால் அது அனைத்து சமூகத்திலே சார்ந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் அது கிடைக்கும். எல்லா தொழிலாளர்களையும் வாழ வைக்கிற ஒரு சமூகமாக ஐயன் வைகுண்டசாமி எப்படி முன்னெடுத்து செயல்பட்டாரோ, அந்த நாடார் போராட்டத்திலே ஐயன் வைகுண்டசாமி முன்னெடுத்த போராட்டத்திலே வெறும் நாடார் மட்டும் போராடவில்லை. அதில் ஈழவர்கள் போராடினார்கள், இஸ்லாமியர்கள் போராடினார்கள், பல்வேறு இவர்கள் ஐயா வைகுண்டரோடும் குமரி தந்தையோடும் இணைந்து போராடி தங்களுடைய உயிர் தியாகத்தை, அந்த சுடப்பட்டு இறந்ததிலே ஈழவர்கள் உண்டு, இஸ்லாமியர்கள் உண்டு, தன்னுயிரை ஈர்த்தவர்கள், அந்த எல்லா சமூகங்களையும் ஒருங்கிணைத்து இந்த மண்ணிலே மத சௌகார்தம், மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு ஒற்றுமையை உருவாக்கி எவ்விதமான மத பூசல்களுக்கும் இடம் கொடுக்காமல் அனைத்து வாழுகின்ற மனிதன் என்கிறவர்களை ஒருங்கிணைத்து கொண்டு செல்கிற மிகப்பெரிய பணியை வைகுண்டசாமி தர்ம பிரச்சாரண சபையானது ஏற்றெடுத்திருக்கிறது. அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும், உங்களுடைய உறுதியான பங்களிப்பை தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.